தமிழ்நாடு மக்களா, இப்போ வந்துட்டு விஜய் எப்படியாவது வந்து அரசியல் வர விடக்கூடாதுன்னு பண்ணி நினச்சி ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஆயால் இது என்ன நடக்க போகுதுன்னா, விஜய் யாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. விஜய் தம்பி எப்படி வருவார், என்றைக்கு வருவார், எப்படி ஜெயிப்பார்னு யாருக்கும் தெரியாது. விஜய் யார் தெரியுங்களா? ஜாக்குவார்னு ஒரு மிருகம் இருக்குது. சிங்கம் புலியெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, ஜாக்குவார். அது என்ன பண்ணுன்னா, அது எல்லா வேலையும் பண்ணும். தண்ணிக்குள்ளே போய் முதலே இப்படி தூக்கி வந்துடும். அப்படிப்பட்ட ஜாக்குவார் அது. அதுதான் விஜய். முதலியா யார் யார் களவாண்டு பணம் எங்கெங்கே வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும். அதுதான் ஜாக்குவார். இப்போ நின்று பேர் வந்து அது விஜய்க்கு வந்து ஜாக்குவார் தான் வைக்க போகிறேன். விஜய் ஜாக்குவார், அதான் உண்மை. எதுமா சிங்கத்தோட சூப்பர் ஐடியா அது. அதாவது சூப்பர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி அடிக்கும் ஜாக்குவார். அதுதான் இனிமேல் வந்து விஜய் வந்து ஜாக்குவார். என்னோடய கான்செப்ட் அதான் தெரியுது. இனிமேல் எந்த பயனும் விஜய் கை வைக்க முடியாத அளவுக்கு நடக்க போகுது. உண்மை அதுதான். ஆகையால் பார்த்துக்க மக்களை, விவசாயிங்க, அப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளிங்க, அப்புறம் வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோக்காரங்க, காரு டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லோரும் வாழ வைப்பாங்க. யார்? விஜய் ஜாக்குவார். ஓகேவா? அதான் உண்மை. பார்த்துக்கிட்டு மக்களை, ஒருத்தர் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். 2020 மேலே 26க்கு மேலே மக்கள் ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆகையால் நல்லபடியாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக செய்வார் விஜய். ஆகையால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இது வந்து கரூர் பிரச்சனை செத்தது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அவங்களாம் வந்து திகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுவும் தூக்க ரெடி பண்ணிட்டாங்க. திகார் ஜெயில் தான் அவங்களுக்கு இனிமேல். யார் அந்த இருந்தாங்களோ அவ்வளோ ஃபுல்லாக திகார் ஜெயில் தான். தமிழ்நாடு ஜெயில் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஏன் கர்நாடகாவுக்கு கொடுத்தாங்க? சொத்து குவிப்புகளுக்கு கர்நாடக ஜெயிலில் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் கர்நாடகா இல்லை கேரளா இல்லை திகார் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வந்து கேஸ் நடத்தணும். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதுதான் இனிமேல் தான் தம்பி வந்தாக்கா எல்லாம் கொண்டு வந்துடுவார். யார்? விஜய் தம்பி வந்தால் கொண்டு வந்துடுவார். எல்லாம் தமிழ்நாட்டில் கேஸ் கிடையாது. ஆனால் விஜய் தம்பி வந்தாக்கா கேஸ் கரெக்டாக இருக்கும். விஜய் தம்பி வந்தாக்கா தமிழ்நாட்டில் கேஸ் சூப்பராக இருக்கும். நல்ல போலீஸாக வருவாங்க. புதுசாக போலீஸாக்கும். ஒரு பயில் லஞ்சம் வாங்காத அளவுக்கு இங்கே நடக்கும். எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு பயில் போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது. ஒருத்தரையும் அடித்து கொல்லப்படாது. பொலிட்டிஷியனில் ஒருத்தர் அடித்து கொள்ளப்படாது. லாக்கத் பத்தே வரப்படாது. அப்படி ஒரு ஜாக்குவார் கொண்டு வருவார். ஜாக்குவார்னால் விஜய் ஜாக்குவார். ஓகேவா? அதனால் நல்லா தான் சொல்கிறேன். இனிமேல் சொல்கிறேங்க. இனிமேல் பாருங்கள், காலத்தில் பார்த்துக்கலாம். இது 2026 புரிதா இல்லையா? ஆமாம். ஆகையால் மக்களை பார்த்துக்குங்க. தமிழ் மக்களை, தமிழ் அக்காமார்கள், தங்கச்சிமார்களை, அப்புறம் வந்து பேத்திமார்களை எல்லாம் சொல்கிறேன். விஜயை பார்த்து அவங்கள எப்படியே கொண்டு வர பாருங்கள். என்னால் முடிஞ்சது நானும் வந்து நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இவங்க விஜய் மணி பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எவனாவது கருப்பு பணத்தை அதாவது கொள்ளையடித்த பணத்தை தான் செலவழிப்பானுவோம். எல்லா பயிலும் மண் விற்ற காசு, மலை விற்ற காசு, கோட்டை விற்ற காசு, அங்கங்கே இடத்த ஆட்டையை போட்டு அதை விற்ற காசு தான் செலவழிப்பானுவோம். ஆனால் விஜய் தம்பி எப்படி இல்லை, உழைச்ச காசு. உழைப்பாளிக்கு நம்ம வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும். விஜய் வந்து உழைப்பாளி. அதனால தான் அந்த நல்ல காரியம்தான் அவருக்கு இன்றைக்கும் நல்லது நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? பாய்.